டிவிஎன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டத்தில் நடந்த ஒரு சின்ன சலசலப்பு. அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாகவே எனக்கு என் மனசில் இருக்கிற ஒரு விஷயம், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி என்னுடைய கருத்து. நான் நிறைய என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு அவர் ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்கு அன்றைக்கி நேற்று நடந்த ஒரு சலசலப்பில் கூட எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை. அது என்னன்னு கடைசியாக சொல்கிறேன். என்ன அவர் மேலே எனக்கு ரொம்ப பெரிய பிடித்தம் அப்படின்னா, நான் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் டவுன் பஸ் இருக்குது இல்லையா, பல்லவன் போக்குவரத்து, அதில் போகும்போது ஜன்னல் ஓரம் உட்காந்துருக்கிற சீட்டு ஓரத்தில் உட்காந்துருக்கவங்க கூட தம் அடிப்பான், சிகரெட் அடிச்சுட்டே போவான். அத்தனை பேருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது, அவன் மட்டும் பிடிச்சிட்டு வருவான். அதேமாதிரி ட்ரெயினில் பிடிச்சிட்டு வர எலக்ட்ரிக் ட்ரெயினில் பிடிச்சிட்டு வர்றவங்களையும் நான் பார்த்துருக்கேன். இதை மாதிரிலாம் பயங்கர மோசமாக, அதாவது சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், சிகரெட் பிடிக்கிறவனோட சுற்றி இருக்கிறவனு தான் அதிகமான பாதிப்புன்ட்டு. அந்தளவுக்கு நம்ம சிகரெட் சுவாசத்தை அந்த காலத்தில் அனுபவித்தோம். இவர் 2004 அன்புமணி ராமதாஸ் 2004 2009 வரைக்கும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது தான் இந்த சட்டத்தை இயற்றினார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது சட்டப்படி குற்றம்ன்றதை கொண்டு வந்தார். அப்போ தான் இதெல்லாம் குறைஞ்சிது. எப்பயுமே நம்ம ஆளுங்களுக்கு ஃபைன் போடுவோம், கேஸ் போடுவோம்னா ஒரு பயம் வரும் இல்லையா. சாதாரண டீ கடைகள் இருக்குது பாருங்கள், டீ கடையில் டீ குடிக்க வராங்களோ இல்லையோ சிகரெட் அடிக்க வருவாங்க. அந்த காலத்தில் உள்ளே 10 பேர் பிடிப்பான், வெளியில் 10 பேர் பிடிப்பான், புகை மண்டலமாக இருக்கும். அதெல்லாம் இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போயும் சிகரெட் பிடிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை, மறைஞ்சி பயந்து தான் பிடிக்கிறாங்க. அந்த காலம் மாதிரி தைரியமாக எடுத்து ஊதலை. அதுக்கெல்லாம் காரணம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான், அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் சப்வேலாம் ரோடு கிராஸ் பண்ணால் சப்வேல இறங்கி நடந்து போவோம். அது மாதிரிலாம் போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே சோப்பாக கரையாக இருக்கும், பெயிண்ட் அடித்த மாதிரி. அவ்வளவும் பாக்கு போட்டு துப்பின கரைங்க. அந்த அளவுக்கு மிக மோசமாக இருந்தது. அந்த குட்காவை தடை பண்ணார். இது ரெண்டும் என்னை பொறுத்த வரைக்கும், நான் எந்த பாட்டாளி கட்சியினுடைய நண்பர்களை பார்க்கும்போதும் எனக்கு ஏன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுவேன். இவரை மாதிரி ஒருத்தர் தான் நம்ம நாட்டுக்கு தலைவராக வரணும், நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பதவியில் வரணும்னு ஆசைப்படுவேன். என்ன காரணம்னா, அந்த கட்சிக்காரன் கிடையாது, எதுவும் கிடையாது. இருந்தால் கூட ஒரு பொதுமக்களாக எனக்கு அவருடைய சேவைகள் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி 108 ஆம்புலன்ஸ் அதை கொண்டு வந்ததும் அவர் தான். அவருடைய சாதனைகள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். உதாரணத்துக்கு அந்த ஊரக வளர்ச்சி திட்டம் உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த மாதிரி நிறைய சுகாதாரத்துறையில் இருக்கும்போது நிறைய பண்ணியிருக்கார். அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே அது மிக பெருமையை சேர்த்த விஷயங்கள். அவர் மினிஸ்டராக இருக்கிற காலம், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் அவர் 25,000 கோடி தமிழகத்தில் நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கார். இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தா தெரியல பாருங்கள். வெளியில் தெரியல, பெருசாக யாருக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. உண்மையாகவே கிரேட் அவர். அவர் நம்மளை மாதிரி மக்கள் விரும்புறதுக்கு காரணம், சாதாரண மக்கள் பாருங்கள். ராம்தாஸ் ஐயாவை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் ஆக்டிவ் அரசியலில் இருந்திருக்கலாம், எனக்கு அவ்வளோவா அவர் என்ன அரசியல் பண்ணார் என்னன்னு தெரியாது. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பண்ண அரசியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரசியல்ன்றதை விட நாட்டு மக்கள் மேலே அவர் வச்சுருக்கிற அக்கறைகள், அவர் நிறைய விஷயங்கள் பேசுவது பாருங்கள். படிங்க, வேறு எது மற்றதெல்லாம் அப்புறன்ற மாதிரிலாம் பேசுவார். ரொம்ப நல்லாயிருக்கும் அவருடைய ஸ்பீச்செல்லாம். ஒரு காலத்தில் இந்திய அரசாங்கம் விளம்பரம் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய விளம்பரங்களில் வரும், இந்த ட்ரெயினில் ஒருத்தன் சிகரெட் பிடிச்சிட்டே போவான், எய்த்தாப்பில் ஒருத்தன் ஒரு 5-6 குழந்தையோட மனைவியோடு உட்காந்துருப்பான். சிகரெட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவனுக்கு. அவன் என்ன பண்ணுவான், அவரை கூப்பிட்டு வேலை பாருங்கள், புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு அப்படின்வான். உடனே அந்த சிகரெட்டை தூக்கி போட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார், கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு போர்டை கட்டுவார், அங்கே பாருங்கள், நாம் இருவர் நமக்கு இருவர், இப்போ நீ என்ன பண்ணுவேன்னுவாங்க. அந்த காலத்தில் இந்திய நாட்டுக்கு மக்கள் தொகை தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. மக்கள் தொகைக்கு தான் அதிகமாக விளம்பரம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கங்கே முக்கோணமாலாம் மரம்லாம் இருந்தது, எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சிகரெட் பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையாக அப்போது பார்க்கல. அதுக்கப்புறம் தான் இவர் வரும்பொழுது தான் அது மிகப்பெரிய பிரச்சனையாக எடுத்து பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடுத்ததுன்றது என்னை பொறுத்த வரைக்கும், என்னை போன்ற நிறைய பேருக்கு அது மிகவும் மனதளவில் பாராட்டக்கூடிய விஷயமாகவே அமைஞ்சுது. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே மக்கள் இந்த பாக்கை போட்டுட்டு துப்பி அப்படியே சிவப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், எந்த காமன் பிளேஸ்லேயும் துப்பி வச்சுருப்பாங்க, ஒரே சிவப்பாக இருக்கும். அந்த குட்காவை அவர் தடை பண்ணதுக்கப்புறம் தான் இவ்வளோ நீட்டாச்சு. இப்போ நம்ம சென்னையை சிங்கார சென்னை, அழகுபடுத்தணும் சென்னை எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பெயிண்ட்லாம் பண்ணுறோம். அந்த காலத்தில் பாக்கிலே பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பான், பார்க்குறதுக்கு கன்றாவியாக இருக்கும். அதெல்லாம் தடுத்தவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். உண்மையாகவே கிரேட் அவர். இந்தியா முழுக்க அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். மற்ற மாநிலங்களில் அது எவ்வளோ தூரம் கடைபிடிக்கப்பட்டது, எவ்வளோ தூரம் அது
சரியாக இருக்குன்றது தெரியல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது நல்லா கடைபிடிக்கப்பட்டிருக்கு. நான் பார்த்துருக்கேன் நிறைய இடங்களில் இப்போ யாரும் துப்புறதில்ல. பொது இடங்களில் அதிகமாக சிகரெட் பிடிக்கிறவங்களே பார்க்க முடியறதில்ல. சினிமா தியேட்டர்லாம் கூட சிகரெட் பிடிக்கிறவங்களே இப்போ இல்லை பாருங்கள். அதுக்கு எல்லாமே காரணம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான். அதை நம்ம மறுக்கவே முடியாது. அதே மாதிரி பாக்கு இன்றைக்கி பாக்கு விற்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மறைச்சி தெரியாமல் அது மாதிரி தான் விற்றுட்டுருக்காங்களே ஒழிய, தைரியமாக யாரும் பார்க்கலாம். அந்த காலத்தில் தொங்க போட்டு விற்பாங்க கடையில், பொட்டிக்கடையில் கூட தொங்க போட்டிருப்பான். அந்த மாதிரிலாம் இல்லாமல் மறைக்கப்பட்டிருக்குன்னா வருங்கால சன்னதிகள் பாதுகாக்கப்படுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நேற்று நடந்தது இல்லையா அவங்களுடைய கூட்டத்தில், அது உள்கட்சி விவகாரம், நம்ம அதில் தலையிட விரும்பலை. இருந்தாலும் அதில் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் ஒன்று, ஒரு பையனை பெற்ற அப்பாவாக அதை நான் ரசித்தேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அப்பா அந்த கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள். அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறார். இது மாதிரி முகுந்தன் அவர்கள் தான், பரசுராமன் முகுந்தன் அவர்கள் தான் இளைஞரணி மாநில தலைவர் அப்படின்னு சொல்கிறார். அந்த கருத்தில் அந்த கட்சியினுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு முரண்பாடு இருக்குது. அவர் அந்த கூட்டத்தில் அது எவ்வளோ அழகாக, இல்லை எனக்கு வேண்டாம், புதுசாக வந்தவங்களுக்கு இதுக்கு பழைய ஆளுங்களுக்கு சீனியர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார். அப்போ கூட அப்பாவாக இருக்கிற அந்த நிறுவனர் என்ன சொல்கிறா, உனக்கு இஷ்டம் இல்லையா வெளியில் போ அப்படின்னு பேசுகிறார். இப்போ என்ன மாதிரி ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் டக்குன்னு அந்த இடத்துல கோவப்பட்டுருவோம். வெளில போன்னு சொல்லிட்டாங்களே நிந்திச்சு வெளில போயிடுவோம். நம்ம நிறைய பார்த்துருப்போம். என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு 2 பேர் சொல்கிறேன். ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 25-26 வயசு வரைக்கும் வேலைக்கும் போகல, வேலையும் ட்ரை பண்ணல, சும்மா வீட்டிலே உட்காந்துருப்பார். அவங்க அப்பா ஏதாவது கேட்டால், நீ பெத்தல்ல, நீ சோறு போடு, உன் சொத்தை எனக்கு கொடு, அது மாதிரிலாம் பேசுவார். ஆனால் அப்பாவை ரொம்ப மதித்து நீங்கள் என்னோ பண்ணுங்கள் அந்த மரியாதை ஒரு இடத்துலையும் குறைவில்லாமல் அந்த கூட்டத்தில் அவர் நடந்துக்கினார். நான் என் பையனை கூப்பிட்டே காமிச்சேன், இங்கே பாடுறா, அவர் அப்பா, இவர் பையன், அவர் நிறுவனர் இந்த கட்சிக்கு, இவர் அந்த கட்சியினுடைய தலைவர். அப்பா ஒரு கருத்தை சொல்கிறார், அந்த கருத்தில் மாறுபட்ட கருத்து பையனுக்கு இருந்தாலும் அது எவ்வளோ மரியாதையாக ஹேண்டில் பண்ணார் பார். அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போகலை, தவறாக எதுவும் பேசிடல, எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணார். பார்க்கவே அழகாக இருந்தது. அது சண்டை, அது வேறு விஷயம், அது உள்கட்சி விவகாரம், அந்த கட்சிக்குள்ளே என்ன, இந்த குடும்ப அரசியல்ன்றதே நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா குடும்ப அரசியல்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. யாருக்கு வாரிசு இருந்தாலும் அவங்க வரதான் செய்வாங்க அரசியலில். அது ஒரு பெரிய தவறாக நான் நினைக்கல. வாரிசு அரசியலை ரொம்ப கிண்டல் பண்ணி சினிமாக்கள்லாம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அதில் நடித்த நடிகர்லாம் கூட பிற்காலத்தில் அவங்களுடைய குழந்தைங்கள படத்தில் நடிக்கிறதுக்கு அனுபவிச்சிருக்காங்க. திறமை இருக்கிறவங்க ஒண்டி தாங்க பெரிய ஆளாக வர முடியும். திறமை இருக்கிறவங்க தான் வாரிசு அரசியல்லே இருந்தாலும் தலைவராக மாற முடியும். அதனால் வாரிசு அரசியல் ஒரு தவறு கிடையாது. சினிமாவில் கூட பாருங்கள், எல்லா நடிகர்களுடைய குழந்தைங்களும் ஹீரோவாவோ ஹீரோயினாவோ அல்லது டைரக்டராகவோ வந்திருக்காங்க. பட் எத்தனை பேர் ஜெயிச்சிட்டாங்க? ஒரு சிலர் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்க அப்பா விஜய் கொண்டாந்தார், விஜய் பெரிய சக்ஸஸ் பண்ணார். அதே மாதிரி சூர்யா, சிவகுமார் அவங்க அப்பா சூர்யா வந்தார், கார்த்திக் வந்தார், பெரிய சக்ஸஸ் பண்ணாங்க. ஆனால் நிறைய பேருடைய ஹீரோக்கள், சிவாஜி அவருடைய பையன் பிரபு, இவங்கெல்லாம் பெரிய சக்ஸஸ். ஆனால் மீதி நிறைய பேர் பாருங்கள், பெரிய பெரிய ஸ்டாருடைய பசங்கள்லாம் கூட சக்ஸஸ் பண்ணலை. அதனால் திறமை இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதனால் வாரிசு அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுறத கூட நான் ஒருபோதும் ஏற்றுக்கிறது இல்லை. நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும், அதை வரவேற்கணும். யார் வந்தாலுமே அவங்க நிற்கணுன்னா பொதுமக்களுடைய ஆதரவு வேணும், அவங்களுக்கு திறமை வேணும். அது இருந்தால் தான் அவங்க ஒரு தலைவராக வர முடியும். ஐயா ராமதாஸ் அவர்களை விட அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா. நான் அதுக்காக அவரை பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை. அவரை விட இவருடைய செயல்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த செயல்கள்லாம் செஞ்சதை நான் பார்த்துருக்கேன். என்னுடைய யங் ஏஜில் இதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசில் பதிஞ்ச ஒரு விஷயங்கள். என்னோடய இன்னொரு நண்பன் கூட இருக்கான். அந்த நண்பன் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அவனும் அவங்க அப்பா முன்னாடியே என்ன பண்ணுவான், முரண்பட்ட கருத்து, அப்பா முன்னாடியே தண்ணி அடிப்பான், வீட்டுக்குள்ளேயே சிகரெட் பிடிப்பான் அவங்க அப்பா முன்னாடியே. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவர் பாருங்கள், அந்த ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு கருத்து வேறுபாடு இருந்தால் கூட நீங்கள் நோ பண்ணுங்கள் பரவாயில்ல. இந்த மரியாதையை ஒரு இடத்துலையும் குறைக்காமல், எந்திரிச்சு வெளியில் டக்குன்னு போகாமல், ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தாமல், ஒரு உண்மையான ஜனநாயகத்தில் கருத்துக்கள் சொல்லலாம். அந்த கருத்தை அவர் பதிவிடுறாரு, அதில் தவறு இல்லை. அதை அவ்வளோ அழகாக பண்ணார். பார்க்கவே அழகாக இருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு சண்டையாகவே நான் நினைக்கல. ஒரு அப்பா மகனுடைய உறவு மிக அழகாக இருக்குது. அல்லது ஒரு நிறுவன தலைவரும் அந்த கட்சியினுடைய தலைவருடைய உறவு, அந்த நிறுவன தலைவர் மேலே அவர் வச்சிருக்கிற மரியாதை, இதுதான் காட்டினதாக நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக நல்ல அரசியல் தலைவர். அவர் நிச்சயமாக நல்ல பதவிக்கு வந்தால் நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்திய நாட்டுக்கே ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே.